ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. அஸ்மத் குருப்யோ நமः. இன்னைக்கு தைஹஸ்தம், ஒரு சுபதினம், 20th January 2025. இந்த தைஹஸ்த நன்னாள் கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரமாக நம்ம எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கோம். அனத்தியன காலம் முடிஞ்சு 4000 திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கிற அத்தியன காலமும் ஸ்டார்ட் ஆற நாள் தான் இந்த தைஹஸ்தம். கூரத்தாழ்வான் அப்படிங்கிறவர் சுவாமி ராமானுஜருடைய ஒரு பிரதான சிஷ்யர். இன்னைக்கு நம்ம ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பிரம்மசூத்திரத்துக்கான வியாக்கியானத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்ததை நாம சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கூரத்தாழ்வானுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அவர்தான் அந்த ஸ்ரீபாஷ்யம் சுவாமி ராமானுஜர் அருளி செய்யறதுக்கு ஒரு பேக் போனா இருந்திருக்கார். அந்த கூரத்தாழ்வானோட தனியனை பார்த்தோம்னா, ஸ்ரீவத்ச சின்ன மிஸ்ரேபியோ நமபுக்திம தீமஹே யதுக்தயஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். அதாவது கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ சூக்திகள், அவர் எழுதின பஞ்சஸ்தவம் அப்படிங்கிற அந்த கிரந்தம் எல்லாமே வேதம் என்னும் பெண்ணிற்கு ஒரு திருமாங்கல்யம் மாதிரி மங்கள சூத்திரமா இருக்கு. அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியெல்லாம் நம்ம சேவிக்கிறோம். இந்த கூரத்தாழ்வானை சொல்லும் போது ஒரு 2-3 விஷயம் ரொம்ப பிரதானமா சொல்றோம். அவருக்கு எம்பெருமானுடைய குணங்களை ரசிக்கிறதுலயும் எம்பெருமானுடைய குணத்துல ஈடுபடுறதையும் அவருடைய கிரந்தங்கள் மூலமா நம்மளுக்கு கொடுத்திருக்கார். எப்படி பகவத் குணங்களை நாம அனுபவிக்கணும் அப்படிங்கறத கூரத்தாழ்வான் அவருடைய கிரந்தங்கள் மூலமா நம்மளுக்கு கொடுத்திருக்கார். இதே மாதிரி பெருமாளுடைய கல்யாண குணங்களை கொண்டாடுற இன்னொரு மகான் அவதரிச்ச நாள் தான் இந்த தைஹஸ்தம். ஸ்ரீ புத்தம் கோட்டம் ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி அப்படிங்கிறவரும் தைஹஸ்தம் ஆகிய இந்த நன்னாள்ல அவதரிச்சவர். புத்தம்கோட்டம் சுவாமி உடைய தனியன் ஸ்ரீனிவாச யதீஷான ஸ்ரீகிருஷ்ணாரிய பதாஸ்ரயம் வாதூலம் ஸ்ரீனிவாசாரியம் ஸ்ரேயே சுபகுணாலயம். புரிசே சுவாமி புத்தம்கோட்டம் சுவாமிய அப்பரவியாசர், அதாவது வியாசருடைய மறு அவதாரமே புத்தம்கோட்டம் சுவாமி அப்படின்ற அளவுக்கு கொண்டாடுறார். ஏன்னா புத்தம்கோட்டம் சுவாமிக்கு மகாபாரதத்துல அப்படிப்பட்ட ஒரு அனிதர சாதாரணமான பாண்டித்யம், அதாவது ஸ்காலர், ஹி வாஸ் சச் அ கிரேட் ஸ்காலர் வித் ரெஸ்பெக்ட் டு மகாபாரதம். புத்தம்கோட்டம் ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமியும் இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழகேசிங்கரும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமுஷ்டம் ஸ்வர்ணம் சுவாமி கிட்ட இவா 2 பேரும் சம்பிரதாய கிரந்தங்கள் எல்லாம் கத்துட்டு இருந்திருக்கா. இவாளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, 42ஆம் பட்டம் அழகேசிங்கர் பதவி ஏத்துண்ட அப்புறம் தனக்கு மந்திரியா புத்தங்கோட்டம் சுவாமிய நியமிச்சார் அப்படின்றதுல இருந்தே இவருடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது. இன்னில இருந்து ஒரு 90 இயர்ஸ் முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவர்களெல்லாம் வேற மதத்துக்கு கன்வெர்ட் பண்ற ப்ராப்ளம்ஸ் கிராமங்கள்ல எல்லாம் நிறைய இருந்தது. அப்போ மாராடி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்த பாபு ரெட்டியார் அப்படிங்கிறவர் புத்தம்கோட்டம் சுவாமி கிட்ட இந்த மாதிரி மத மாற்றங்கள், நம்மளுடைய மதத்துடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இந்த மதமாற்ற கன்வர்ஷன்ஸ்ல கிராம மக்கள் எல்லாம் திசை மாறி போறா அப்படிங்கிற விஷயத்த புத்தம்கோட்டம் சுவாமி கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே புத்தங்கோட்டம் சுவாமி அந்த கிராமங்களுக்கு எல்லாம் போய் அந்த மாராடி முதலிய கிராமங்கள், அது சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் நிறைய ராமானுஜ கூட்டங்கள், அதெல்லாம் ராமானுஜ சபை பேசிக்கலி அதெல்லாம் ஸ்தாபனம் பண்ணி அங்க ராமானுஜ சித்தாந்தத்துடைய பெருமைகளை சொல்லி, பஞ்சசம்ஸ்காரத்துடைய பெருமைகளை சொல்லி, அங்க இருக்கிற மக்களுக்கு அவ திசை மாறி போகாம நல்வழி கொண்டு வந்தவர் நம்ம புத்தங்கோட்ட சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு ரிஃபார்மிஸ்ட். தட் டு வி ஆர் டாக்கிங் 90 இயர்ஸ் அகோ. அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு ரிஃபார்மிஸ்டா அப்பரவியாசர், இஞ்சிமேடு அழகேசிங்கருக்கு மந்திரி மாதிரி இருந்தவர் நம்ம புத்தங்கோட்டம் சுவாமி. இந்த புத்தங்கோட்டம் சுவாமியோடைய இன்னொரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பகவத்கீதைக்கு எழுதியிருக்கிற வியாக்கியானம். புத்தங்கோட்டம் சுவாமியுடைய ஹேண்ட் ரிட்டன் மேனஸ்கிரிப்ட் பகவத்கீதையுடைய வியாக்கியானத்தை தான் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் ரிசர்ச் பேஸ்டா எடுத்து அதை வில்லை விடுத்த விஜயன் அப்படின்ற டாபிக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், பகவத்கீதையோட ஃபர்ஸ்ட் சாப்டரை மட்டும் நம்மளுக்கு புஸ்தகமா ரிலீஸ் பண்ணியிருக்கார். செகண்ட் சாப்டர்ல இருந்து சுவாமியோட எழுதின வியாக்கியானத்தை பேஸ் பண்ணி அவரோட சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸுக்கு வியாக்கியானத்தை நம்ம ஏபிஎன் சுவாமி எழுதிட்டு இருக்கார். அது விரைவில் வெளிவரணம் அப்படிங்கிறத புத்தங்கோட்டம் சுவாமியுடைய திருநக்ஷத்திரமான இன்னைக்கு நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கலாம்.
புத்தங்கோட்ட சுவாமியுடைய இந்த வியாக்கியானம், கீதா வியாக்கியானத்துக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்படி கூரத்தாழ்வான் பகவத் குணங்கள்லயே ஈடுபட்டு இருந்தாரோ, அதே மாதிரி புத்தங்கோட்ட சுவாமியும் பகவத்கீதையில ஒவ்வொரு சாப்டரையும் ஒரு ஒரு குணமானது தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வியாக்கியானத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கார். பகவத்கீதையுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பெருமாளுடைய ரட்சிக்கும் தன்மை தெரியறது. பகவத்கீதையுடைய 2வது சாப்டர்ல பெருமாளுடைய வாத்சல்யம், அவன் எப்படி ஒரு வாத்சல்ய பூர்ணன், ஏதாவது ஒரு வியாஜம் இருந்தா போதும் அதை வச்சுட்டு நம்மளை ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது 2வது அத்தியாயம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. 3வது அத்தியாயத்துல பலனில் ஆசையற்று செய்யும் கர்மாக்களினால் அவன் ஆராதிக்கப்படுகிறான். 4வது அத்தியாயத்துல அவன் சௌலபியத்தினால நம்மளுக்காக இங்க வந்து பிறந்தான் அப்படிங்கிற அவதார ரகசியத்தை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு 4வது அத்தியாயத்துடைய கிரக்ஸா சுவாமி கொடுத்திருக்காரு. 5வது பெருமாள் எப்படிப்பட்ட சௌஹார்தன், அவன் எவ்வளவு லவ்விங் அஃபெக்ஷன், நம்மள மேல எவ்வளவு பிரியமா வச்சிருக்கான் அப்படிங்கறத வந்து 5வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. 6வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை எம்பெருமான் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார். 7வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தினால் அவன் உபாசிக்கப்படுகிறான், அவன் வந்து நம்ம பக்தி யோகம் மூலமா பெருமாளை நம்ம வணங்குறோம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். 8வது அத்தியாயத்துல நம்மளுக்கு மோக்ஷானந்தத்தை கொடுப்பவன் எம்பெருமான் அப்படிங்கறத அந்த குணத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். 9வது அத்தியாயத்துல பெருமாள் இஸ் சோ ஈஸிலி ஆக்சசிபிள். 10th சாப்டர்ல பெருமாள் எல்லா ஐஸ்வர்யமும் நிரம்பியவன். 11th சாப்டர்ல பக்தனிடம் தன் விருப்பப்படி பெருமாள் எவ்வளவு பரதந்திரனா இருக்கான், பக்தர்களுடைய அன்புக்கு பெருமாள் எப்படி கட்டுப்பட்டிருக்கான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார். 12வது சாப்டர்ல சக்தியற்றவனுக்கு அனுகூலனாகை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றார். 13th சாப்டர்ல பெருமாளால தான் நம்மளுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறது, நம்ம தேகம் வேற ஆத்மா வேற அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பெருமாள் மூலமா தான் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது 13th சாப்டர் மூலமா நம்மளுக்கு தெரியுது. 14th சாப்டர்ல நம்மளோட சம்சார பந்தத்திற்கு காரணமான மூல வினையை பெருமாள் தான் போக்கடிக்கிறான் அப்படிங்கறத 14th சாப்டர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றார். 15th சாப்டர் மூலமா பெருமாளுக்கு ஈக்குவலண்டாவோ அவனுக்கு மேற்பட்டவனோ யாருமே கிடையாது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார். 16th சாப்டர்ல நம்ம சாஸ்திரம் விதிக்கிறபடி நடப்பவர்களால் பெருமாள் வந்து ஆராதிக்கப்படுகிறான் அப்படிங்கறத சொல்லியிருக்கார். அட் த சேம் டைம் சாஸ்திரத்தை மீறறவாளுக்கு எம்பெருமான் ஈஸியா கிடைக்க மாட்டான் அப்படிங்கறதையும் 17th சாப்டர் மூலமா சொல்லியிருக்கார். 18th சாப்டர் சரமஸ்லோகம் விளக்கப்படுற 18th சாப்டர்ல புகழே இல்லாதவாளுக்கும் புகழாக இருப்பவன் எம்பெருமான் தான். இப்படி கீதையுடைய 18 சாப்டர்லயுமே எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணம் தான் நம்மளுக்கு காமிக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கறத தன்னோட வியாக்கியானம் மூலமா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணவர் புத்தங்கோட்டன் சுவாமி. இந்த வியாக்கியானத்தை பேஸ் பண்ணி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளுக்கு கீதா வியாக்கியானமா ஏபிஎன் சுவாமி அவர்கள் கொடுத்திருக்கார். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டருடைய வியாக்கியானத்தோட பேரு வில்லை விடுத்த விஜயன், which is available in Sri APN Swami's website apnswami.wordpress.com/publication. புத்தங்கோட்டன் சுவாமியோடைய திருநக்ஷத்திரமான இந்த நன்னாள்ல இப்ப கீதா பாஷ்யம் காலக்ஷேபம் பண்ற நம்ம எல்லாரும் சுவாமியோடைய தனியனையும் சேவிச்சு அவருடைய பிரபாவத்தையும் தெரிஞ்சுண்டு அவருடைய 2nd சாப்டர்ல இருந்து மீதி இருக்கிற 18 சாப்டர் வரைக்கும் அந்த வியாக்கியானம் சீக்கிரமா கிடைக்கணும் அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். புத்தங்கோட்டம் சுவாமியுடைய வைபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்மளுடைய ஏபிஎன் சுவாமிக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அஸ்மத் குருப்யோ நமஹ.